ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். மெட்ராஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, நிச்சயதார்த்தம் எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க? லாயர் சார், சொல்லுங்க சார். நீங்களும் சொல்லுங்களேன். வாட்ஸ் மேட்டர்? இவர் தான் என்னுடைய லாயர். அதான் ஏர்போர்ட்லயே சொல்லிட்டீங்களே. ஆமா ஆமா லாயர் சார், ப்ளீஸ் சொல்லுங்க சார். இல்ல, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. சின்ன மிஸ்டேக் தானே, பரவாயில்ல சொல்லுங்க. மிஸ்டர் ஜெகநாதன் சிங்கப்பூர்ல இருக்கும்போது அவருடைய பொண்ணு சத்யா வேறொரு பையனை லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜும் ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில மிஸ்டர் ஜெகநாதனுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணி அப்செட் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமே இருந்துட்டேன். அது தெரியாம அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. ஓகே, தமிழ்நாட்டில இருந்து ஒரு நல்ல மருமக கிடைக்க போறான்னு எதிர்பார்த்து வந்தேன். கடவுளுக்கே அதுல இஷ்டம் இல்ல போல் இருக்கு. நாம கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? டேக் இட் ஈஸி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பையன் அப்படி பெரிய எடுத்து பையன் தானே? ஆமா, பெரிய எடுத்து பையன் தான். ஹனிமூன் எல்லாம் ஹனிமூன்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ள எங்க? நம்ம வீட்டுல இருக்காங்க. அப்படியா? என் மருமகளுக்கு கொடுக்கறதுக்குன்னு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன். அதை இப்ப கல்யாண பரிசா கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும். வாங்க போலாம். சார், எதையும் முறைப்படி செய்யணும். இப்ப நாங்க என்ன செய்யறோம், இப்ப போயிட்டு 5 மணிக்கு கரெக்டா வந்துடும். நீங்க இங்கே ரெஸ்ட் எடுத்துங்க, நாங்க வந்து கூட்டு போறோம். கரெக்ட் கரெக்ட். வாங்க லாயர் சார், நம்ம போலாம். கரெக்ட். 5 மணிக்கு வந்துடுறோம், ரெஸ்ட் எடுத்துங்க. இப்ப வரோம். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 9 பொய்ய சொல்ல வேண்டியிருக்கும். அட, சொன்னதான் சொன்னீங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஹனிமூன் போயிருக்காங்கன்னு சொல்லிடக்கூடாதா? வீட்டுக்கு வருவாரு எப்படி சார் தெரியும்? விஷயம் தெரிஞ்சது சிங்கப்பூர் போயிடுவான்னு நினைச்சேன். இப்ப என்ன சார் பண்றது? சார், இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை. உங்க உறவுக்கார பையங்களே யாரையாவது கூட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு மாப்பிள்ளையா நிறுத்தி வச்சுட்டா? என் சொந்தக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என் மூஞ்சில காரி துப்புவாங்க சார். சார், யாராவது முகம் தெரியாத பையனா பாருங்க. காசு பணம் கேட்டாலும் கொடுத்துடலாம் சார். ப்ளீஸ் ஏற்பாடு பண்ணுங்க சார். நான் யார பாப்பேன், எங்க தேடுவேன்? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். சார், நீங்க தான் சார் காப்பாத்தணும். யார் வந்து நம்ம காப்பாத்த போறாங்களோ நீங்க போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். 5 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க சார், ப்ளீஸ். நான் 5 நிமிஷத்துக்கு வந்துடுறேன், நீங்க போங்க. அடுவே வக்கீல் சார். என்ன சார், சௌக்கியமா? ஆள் ரொம்ப இழைச்சிட்டிய. நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? நீ எதாவது மாட்டிட்டியா? அப்படி இல்ல. இல்ல அதானே, அடுத்தவனை மாட்டி விடுவியா, நீ மாட்டுவியா? அதெல்லாம் இல்லப்பா, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பார்க்கவா? அடுத்த கேஸ் ரெடியா? சொல்லு, வேணா உள்ள போயிடுறேன். வெயில் வர அதிகமா இருக்க. ராஜாங்கம், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். பேசுவோம். ஓகே. என்ன சார் புட்டி கடன் இருக்கு? நான் உள்ள போன தொழிலே இல்லையா? உனக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காக வெளியே வந்திருக்கேன். வா போலாம். சார் சார். என்னப்பா? கடையெல்லாம் திறந்துட்டாங்களாமே. துறப்புலாக தான் நல்லா போயிட்டேன். ரொம்ப அவசியம். பர்மிட் வச்சிருக்கியா? போற போக்குல 2 கிளாஸ் கிச்சு நேத்திட்டு போவோம். வா. வக்கீல் சார், ஜெயில் சோத்தை தின்னு தின்னு நாக்கே செத்து போச்சு. சர்க்கார்ல இவ்வளவு செலவு பண்றாங்களே, ஒரு நல்ல சமையல்காரனை போடக்கூடாதா? நீயாவது எழுது சார். ராஜாங்கம், இப்படி அடிக்கடி தப்பு பண்றதும் ஜெயிலுக்கு போறதுமா இருக்கியே, வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியம் வேண்டாமா? லட்சியம் வேண்டாமாவா? முத்து முத்தா 3 லட்சியம் வச்சிருங்க சார். அது என்னப்பா அது 3 லட்சியம்? ஒரு நாளைக்காவது ஏசி ரூம்ல இருக்கணும்,
ஒரு தடவையாவது ஏரோப்ளேன்ல பறக்கணும். ஒரு வாரமாவது ஆளுங்கட்சியில எம்எல்ஏவா இருக்கணும். ஏன்பா உன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு இருந்த? அது லட்சியம் இல்ல சார், கடமை. ராஜாங்கம், நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சேன்னா உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன செய்யணும் சொல்லு. என்னோட சிநேகிதர் ஒருத்தர் பெரிய பணக்காரரு. அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. பணக்காரர் தானே, பிரச்சனை இருக்கும், சொல்ல. அவருடைய மக கல்யாணம் ஆகாமலே கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமாயிட்டா. ஐயோ, அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? அது ராஜாங்கம், இது சம்பந்தமா அந்த வீட்டுல ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு. நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். 1 மணி நேரத்துக்கு அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நடிக்கணும். வக்கீல் சார், எங்களுக்கு பேரு இல்லாதவங்க தான். காசு பணம் இல்லையே தவிர மான மரியாதை நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நடிக்கிற யாருக்காவது தெரிஞ்சா எவன் சார் எனக்கு பொண்ணு கொடுப்பான்? எனக்கு கல்யாணம் கட்சி ஆகணாவா? அது இது ராஜாங்கம், நான் ரொம்ப இக்கட்டான நிலையில மாட்டிக்கிட்டேன். நீ தான் எப்படியாவது உதவி செய்யணும் ப்ளீஸ். சார், வாடகைக்கு சைக்கிள் எடுக்கலாம், மாப்பிள்ளை பிடிக்க கூடாது. இந்த நாட்டுல கல்யாணம் ஒண்ணுதான் ஒரிஜினல்னு சொல்றாங்க, அதையும் இப்படி பண்றீங்களாப்பா? உனக்கு பணம் வாங்கி தரேன். பணம்? எவனை எங்க அடிச்சா எப்படி விழுவான்னு உனக்கு நல்லா தெரிந்து வாதார. காசு கரெக்டா கொடுப்பாங்கல்ல? கடை சொல்ல மாட்டாங்களா? செக் வாங்க மாட்டேன். வேண்டே வேண்டாம். எதுக்கும் பார்ட்டியை நேர்ல பார்த்துட்டு பேசிக்கிறேன். ஆமா, இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? 4-5 பேர் இருக்காங்க. பயமா இருக்காது? ஒரு பேச்சு துணைக்கா 10 பேரை வச்சுக்கலாமே. பெரிய மாநாடு நடத்தலாம் போல இருக்கு. பிள்ளாடாரு பொண்ணுக்கு அண்ணன் நம்ம மச்சான். சோ, அட முறைய சொன்னா தப்பா? சரி சரி சரி, கொஞ்சம் மெதுவா பேச. சொல்லி கொடுத்து உடனே மறந்துடுறிய. சார், என்ன சார் ஆச்சு? இவன் பேரு ராஜாங்கம். ரொம்ப நல்ல பையன், நம்பிக்கைக்குரியவன். நாம சொன்னபடி எல்லாம் கேட்டு நடப்பான். தம்பி இருக்குதுங்க. தம்பி வந்து ஷோ, நான் பெரும்பாலும் ஜெயில தான் இருப்பேன். அப்பப்ப வெளியே வந்து பார்த்துட்டு போவேன். ஒரு நிமிஷம் வாங்க. சரியான சாவு ராக்கின்றியா? நீ இல்லப்பா, நான் தான், நானே தான். என்னங்கடா அது? ஜெயில்னா இப்படி பயப்படுறானுங்க? அங்க என்ன சிங்கப்புலியா இருக்கு? மனுஷங்க தான் இருக்கான். என்ன சார், இவனை போய் கூட்டிட்டு வந்தீங்க? முதல்ல வெளியே இருப்பேங்க சார். நம்பிக்கையா ஒரு ஆள் வேணும். அவசரத்துக்கு வேற ஆள் கிடைக்கல. இனிமே அவனை திருப்பி அனுப்பவும் முடியாது. ஏன்னா அவனுக்கு விஷயத்தை எல்லாரும் சொல்லியாச்சு. அவன் வந்துட்டு போற வரைக்கும் தானே சார். இனிமே நான் யாரை போய் தேடுவேன் சொல்லுங்க. சரி சரி, வாங்க. ராஜாங்கம், உட்காரு. கால் கால் கால். என் ஒய்ஃப் நல்லா இருக்கு. என்னது? காப்பி. நாய் சார், சொல்லிட்டீங்களா? ஓ, சொன்னேன்ல, கொஞ்ச நேரத்துக்கு மாப்பிள்ளையா நடிக்கணும். அடிச்சிருவோம். அதுக்கு என்ன வேணும் கேளுங்க சார். பணம் தான். எவ்வளவு? வேலைக்கு தகுந்த சம்பளம். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். ராஜாங்கம், இப்போ ஒரு பெரிய மனுஷன் வருவாரு. ம். அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதுக்கு எவனாவது காதுல பூ வச்சுட்டு இருக்கணும் பாரு. ஆனானப்பட்ட இன்ஸ்பெக்டர் அடிக்கிறப்ப விட மாட்டேன். எவன் கால நான் விழணுமா? சும்மா ஒரு நடிப்பு தானப்பா. நடிப்புங்கிறியா? ம். அப்ப அதுக்கு தனி ரேட்டு. சரி, அப்போ இந்த தாடி எடுத்துடணும். இதையா கோயிலுக்கு விட்டுருக்கப்பா. தாடி உங்ககிட்ட கொடுத்துட்டு சாமிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பரவாயில்ல சார், தாடி வச்சுக்கிறது இப்ப ஃபேஷன் தானே. அது ஒண்ணும் தெரியாது. சரி சார், அப்போ எவ்வளவு பணம் வேணும் கேளுங்க. நீங்க பேசி வச்சிருக்க மாப்பிள்ளைக்கு வரதட்சணை எவ்வளவு கொடுக்கறதா ஒத்துக்கிட்டீங்களோ அதை கொடுங்க. சரிதானா? என்னப்பா அக்கிரமா இருக்குது? கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கா? நிக்க போறது நான் இல்ல வாதாரே, ஓ மான மரியாதை. நாயர் சார், ஒரு 500 ரூபாய் கொடுத்துடலாம். என்னது 500 ரூபாயா? உன் பிசாத்து காசு யாருக்கே வேணாம்? யோ, உன் மான மரியாதை ரொம்ப சீப் ரேட்டா இருக்கியா? வாதாரே, இது நமக்கு சரிப்பட்டு வராது. நான் போறேன். ராஜாங்கம், அட போயா.
எல்லாம் ஒரு மனுஷங்க. இல்லப்பா, யாரு செஞ்ச கொடுமையோ எங்க குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இத ஒரு வியாபாரமா நினைக்காம ஒரு குடும்பத்துக்கு செய்யற தியாகமா நினைச்சுக்க. வந்த உடனே காப்பி கொடுத்தீல, அதுல பாலும் கலந்துருச்சு. வர காப்பி கொடுத்துட கூடாதா? பேசாம போய் பண்ணல. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆளை கொண்டு வந்தேன், இப்ப அவனும் போயிட்டான். இவ்வளவு பணம் கேட்டா எவன் சார் கொடுப்பான்? சார் பணம் முக்கியம் இல்ல. வாதர, நீ குடுக்கறத கொடு. ஆமா, இந்த வீட்டுல ஏசி ரூம் இருக்கா? இருக்கு. மேலையா கீழையா? மேல. ஆஹா, நாடகத்தை ஆரம்பிக்கலாம். ராஜபாட் ரெடி, ஸ்ரீபாட் ரெடி பண்ண. ஏம்மா எனக்கு இப்படி வேஷம் போடுறீங்க? எவனோ தெருவுல போற ரவுடிய கூட்டிக்கிட்டு வந்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறீங்களே, இது நல்லா இருக்கா? என்னடி செய்ய சொல்ற? நான் செஞ்சது தப்பாவே இருக்கலாம், அதுக்கு தண்டனை இப்படியா? வேணா என்ன சாகடிச்சிருங்க, சந்தோஷமா சாகுறேன். இவ்வளவு பேசுறியே, அவன் யாருன்னு சொல்ல. உங்க அப்பா கால்ல விழுந்தாவது எப்படியாவது அவனை உனக்கு கட்டி வைக்கிறேன். என்னடி பதிலே காணோம்? ஆமா, அத கேட்டா அப்படியே இறுகி போயிடுவியே. சார், நீ பாட்டுக்கு முடிச்ச போட்டு போயிருவ, அப்புறம் நான் அவுக்க கஷ்டப்படணும். நான் அவுக்குறேன். நீ முடிச்ச வைப்பேன்னு நல்லா தெரியும், இருந்தாலும் பார்த்து போடு. வாவதர பத்திப்படி விடுவாதர. லாயர் சார், ஒரு முக்கியமான கண்டிஷன். இவன் வாயை திறந்து பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? அப்பேற்பட்ட ஜெயிலே. அதுக்குத்தான் பேசக்கூடாது. சார், நீங்க கீழே போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நீ முடிச்ச போடு. உங்க வாழ்க்கையே முடிச்சா இருக்கு. கால்ல முடிச்சு, கழுத்துல முடிச்சு. ஏப்பா, இது அவசியம் வேணுமா? என்னப்பா சொல்ற? என்னமோ தூக்கு போட்டுட்டு தொங்குற மாதிரியே இருக்கு. ஐயோ கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு எப்படித்தான் ஒரு மணி நேரம் சமாளிக்க போறனோ தெரியல. இவன் ஒய்ஃப் கோமதி, அவன் என் சன் சேகர். ஹலோ, நிக்கிறீங்களா? உட்காருங்க. ஆமா, பொண்ணு மாப்பிள்ள எங்க? சரோஜா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. பரவாயில்ல விடு, வந்து நிறையா என்ன பண்ண போறானோ? நமஸ்காரம் பண்ணிக்கமா. சகல சௌபாகியங்களோட தீர்காயசா இருமா. உட்காருப்பா, உட்கார். ஜெகநாதன், யூ ஆர் வெரி லக்கி. ஆமா, மாப்பிள்ள என்ன குனிஞ்சுக்கிட்டே இருக்காரு? அது நேத்து டென்னிஸ் விளையாடினாரு, சர்வீஸ் போடும்போது இடுப்புல பிடிச்சுக்கிடுச்சு. டென்னிஸ் ரைட் ஹேண்டரா லெஃப்ட் ஹேண்டரா? ரெண்டு கையாலும் விளையாடுவாரு. இத பாருங்க, என்ன சுறுசுறுப்பு. பெஸ்ட் எடுத்துங்க. மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு? எம்ஏ. எம்ஏ, வெரி குட். எம்ஏல என்ன மேஜர்? அது லிட்டரேச்சர். எந்த யூனிவர்சிட்டி? அந்தமான் யூனிவர்சிட்டி. ஆமா, மாப்பிள்ள என்ன பேசவே மாட்டேங்கிறாரு? அது வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளியும் செவ்வாயும் மாப்பிள்ள வந்து மௌன கீதங்கள், மௌன விரதம். மௌன விரதமா? ஜெகநாதன், இந்த காலத்துல, அதுவும் இந்த வயசுல இப்படி ஒரு மாப்பிள்ளையா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்யா. சத்யா, நீ சாதாரண ஆளை லவ் பண்ணல, ஆண்டவன் கிருபையில நல்லா இருங்க. இத பாரு மாப்பிள்ள, எங்க வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு எப்படியோ லவ் பண்ணி உங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். யூ ஆர் வெரி லக்கி. ஜெகநாதன், அப்ப புறப்படுறேன். மாப்பிள்ள, சத்யாவை கூட்டிட்டு ஒரு முறை சிங்கப்பூருக்கு வாங்க. பிளேன் டிக்கெட் நான் வாங்கி அனுப்புறேன். மாப்பிள்ள, இன்னும் 15 நாளைக்கு இங்கதான் இருக்கேன், சிங்கப்பூர் போல. அது 15 நாள் ஆகுமா?
மகாபலிபுரம் காஞ்சிபுரம் எல்லாம் சுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாம் இங்கதானே இருக்கு. அதையும் தவிர மாப்பிள்ளைக்கும் சத்யாவுக்கும் ஒரு விருந்து கொடுக்கணும். விருந்து என்ன சார் விருந்து, நமக்குள்ள அது அவசியம் கொடுக்கணும். என்ன மாப்பிள்ளை, அப்ப புறப்படலாமா? நீங்க போய்கிட்டே அங்க பின்னாடி வரும். பெஸ்ட் ஆஃப் லக். என்ன சார் இது வம்பா போச்சு? இவர் இன்னும் 15 நாளைக்கு இருக்க போறாருமே. இந்த பையன் பீடியை கவிட்டு ரோட்ல சுத்துறத பாத்துட்டாருன்னா சார், இவர் ஊருக்கு போற வரைக்கும் இவனை வீட்டு விட்டு வெளியே அனுப்பக்கூடாது சார். வாங்க. என்னப்பா இதெல்லாம்? அட போ சார், இத போட்டுட்டு எப்படி நாள் பூரா இருக்கீங்க? வெள்ளக்காரன் இருக்கானா, அவன் நாட்டுல குளிரு. சிவனுங்க எதுக்கு இத போட்டுட்டு அலையறானுங்க? சும்மா ஒரு மரியாதைக்கு தான். மரியாதை துணியில இல்ல, துணிக்குள்ள இருக்கிற மனசுல இருக்கு. இந்தாப்பா ராஜாங்கம், இன்னொரு 15 நாளைக்கு நீ இங்க தான் இருக்கணும். விளையாடுறியா? ஒரு நாள் இருக்கிறதுக்கே உயிர் போகுது. நீங்க எப்படி அந்த வீட்டுல இருக்கீங்க? இதென்ன ஏர் கண்டிஷன் ஜெயில் மாதிரி இருக்கு? ராஜாங்கம் தலையை தடவாதே. கொஞ்ச நாளைக்கு பொறுத்து கூடாதா? ஏன் கைய பிடிக்காதே. சிங்கப்பூருக்காரு இன்னும் ஊருக்கு போகல. ஆமா, நல்லா வந்தாயா சிங்கப்பூர்காரன். ஆவுனா அவன் பேரை சொல்லிருங்க. ஆனா ஒண்ணு, உண்மையிலே அவன் பெரிய மனுஷன் தான். இல்லனா என்ன மாப்பிள்ளை நம்பிட்டு போவானா? ஆமா, இவ்வளவு ஏமாளியா இருக்கானே, இவன் எப்படியா பணக்காரனா? இந்தாப்பா, அவன் இவன் பேசாத. சரி விடு. அவர்கள் போதுமா? இந்தா வச்சுக்க. என்னது அடி சக்கே? நானா நாய கல்லால் அடிக்கிற மாதிரி ஏழைய பணத்தால் அடிக்கிறியா? சரி இருக்கட்டும். நாட்டுல அவன் சில்லறைக்கே தடுமாறுறான். நீங்க என்னடான்னா சினிமா நோட்டீஸ் மாதிரி வச்சிருக்கீங்க. எப்படி சொந்தமாவே அடிச்சுக்கிறீங்களா? ராஜாங்கம் இல்ல, வசதி இருக்கே அடிச்சுக்கலாமேன்னு சொன்னேன். உன்ன மாதிரி தான் ஒரு பணக்காரன் நோட் அடிச்சு ஜெயில மாட்டிக்கிட்டான். அங்கேயும் அவன் பணக்காரனா தான் இருக்கான், ஏ கிளாஸ்ல. ராஜாங்கம், அப்ப 15 நாளைக்கு நீங்க தங்குற. கை நீட்டு வாங்கிட்டான்ல. லாயர் சார், இவன் வெளியே போக கூடாது. அப்பா, வீட்டுக்குள்ளையாவது சுத்தலாமா? வாங்க போலாம். கொஞ்சம் நில்லுங்கப்பா. முதல்ல அந்த பொம்மையை வெளியில எடுங்க. ஏ, ஏதோ பச்சை பிள்ளைய ஜெயில அடைச்ச மாதிரி பார்க்க பரிதாபமா இருக்குப்பா. என்ன லாயர் சார், ஒரே டார்ச்சரா இருக்கேன். 15 நாள் இப்படி சமாளிக்கிறது? என்ன சத்யா ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவ வீக்னஸ் ஆண்டி இவ்வளவுக்கு காரணம்? நான் அதை சொல்லலைங்க. அவ உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. என்ன என்ன செய்ய சொல்ற? ஏதாவது டானிக் வாங்கி கொடுத்தா. அவ உடம்ப நல்லா தேத்துக்கிட்டு இன்னொரு குழந்தை பெத்து கொடுப்பா. வச்சுக்கிட்டு தாளாட்டு. அறிவு கெட்டவளை. பெத்தவங்க பிள்ளைய கொள்ளலான்னு சட்டத்துல சரிவு கொடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் சுட்டு பொசிக்கிருப்ப. டானிக் வேணுமா? டானிக். சாக வந்திருக்கியா? உன்னை ஒருத்தன் கெடுத்தப்ப சாகணும்னு தோணல. நீ பிள்ளைத்தாச்சி ஆன உடனே சாகணும்னு தோணல. ஆனா ஒரு ஏழைய மாப்பிள்ளையா உன் பக்கத்துல நிக்க வச்ச உடனே சாக தோணிருச்சுல. இதத்தான் கெட்டாலும் மேன்மக்களேன்னு சொன்னாங்களோ. உனக்கு புருஷனா நடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லாம இருக்கலாம். ஆனா உன் பிள்ளைக்கு தகப்பனா நடிக்கிறதுக்கு தகுதி வேணான்னு நினைக்கிறேன். தற்கொலைங்கிறது டில்லியில அத பேமானிங்க செய்யறது. உனக்கு என்னமா? நீ படிச்ச பொண்ணு. இந்த பார், நான் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டம் வராது. வாயும் வயிறுமா இருக்க பொண்ணு ராத்திரில கண்ணு முழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. போய் படுத்துக்க. போமா. ஆளை காணா. எங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசலைன்னு சும்மா சொல்லிருக்காங்க. ஏசி ரூமையும் கொடுத்து படுக்கிறதுக்கு கட்டிலையும் கொடுத்தா என்னமோ ஆட்டுக்கடையில படுத்து தூங்குற மாதிரி வேட்டியை போத்திக்கிட்டு படுத்துக்கிறத பாரு. இந்தாப்பா, அட ஒன்னதான். அட எந்திரி எந்திரி. அட எந்திரி.
உன்னை எப்படி எடுப்பதுன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு கத்துனே எந்திரிக்கல, மணி அடிச்ச உடனே எந்திரிச்சிட்ட. பழக்க தோஷம் தான். இன்னைக்கு நேத்தா மணியோட பழகுறேன். இந்த மணி இல்ல, ரோட்ல ஒரு சைக்கிள் மணி சத்தம் கேட்டா கூட எந்திரிச்சிருவேன். அது சரி, ஏன் இப்படி வேட்டியை போத்திக்கிட்டு வெறும் தரையில படுத்திருக்க? கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு, எல்லாம் தான் இருக்கு, சுகம் தான் இல்ல. நீ 1000 தான் சொல்லு, கட்டி இருக்கிற வேட்டி அவுத்து போத்திக்கிட்டு கையை ரெண்டையும் காலடுக்குல வச்சுக்கிட்டு படுத்து தூங்குறதுல இருக்க சுகம் இருக்கு. நீ தூங்கிருக்கியா? செய்யா, உனக்கு எங்க தெரிய போதும் அதோட அருமை. சரி, அந்த பக்கம் திரும்பிக்க. எந்திரிக்கணும். எந்திரி. அறிவு இருக்கா உனக்கு? போத்திருக்க வேண்டிய தானே கட்டிக்கணும். கர்மம் கர்மம். இந்த வீட்டுக்குன்னு எங்க இருந்தா வந்து சேர்ந்தியோ. கட்டே. கட்டு. நீயா? கட்டுறேன். சீக்கிரம் கட்டப்பா. கட்டிட்டேன். கட்டிட்டேன். கட்டிக்கிட்டே இருக்க. இப்பதான் தெரியுது பணக்காரன் ஏன் ஏசி ரூம்ல இருக்கான்னு. ஏன்? வேர்த்தாலே ரகசியம் வெளியில வந்துருமோன்ற பயம். நீ ரொம்ப பேசுற. உனக்கு இந்த ரூம் பிடிக்கலன்னா வேற ரூமுக்கு போ. மாட்டனே, கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு இங்கதான் இருப்பேன். அட, கீழே நல்ல ரூம் இருக்குப்பா. மாட்டனே. என்ன மாட்டனே? நான் இங்க இருக்க வரைக்கும் இது வெறும் ரூம் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி. இங்க இருந்துகிட்டு நிறைய பேரை வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கு, உன்னையும் சேர்த்துதான். நீ வாட்சத்தான் பண்ணுவியோ, வால் கிளாக்கத்தான் பண்ணுவியோ, என்ன வேணாலும் பண்ணிக்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும்? என்ன பாஸ்ட்? சாப்பிடுறதுக்குப்பா டிஃபன். நாஸ்டா இந்த தமிழ்ல சொல்ல. நாஸ்டா தமிழோ? நீங்க சொன்னா சரி. நாஸ்டா என்னங்க வேணும்? அட, சிரிக்க கூட தெரியுது. இடியாப்பம், பாயா. பாயா? அத உங்க ஆயாட்ட போய் கேளு. இங்க காலையில வெறும் இட்லி சாம்பார் தான். வேணும்னா பொங்கல் செய்து தரப்படும். உடுப்பி ஹோட்டலா? மத்தியானம் மாதிரி ஏதாவது கடிக்கலாமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைப்பா, அம்மனுக்கு விரதம், சைவம் தான். நாளைக்காவது கடிக்கலாமா? நாளைக்கு சனிக்கிழமை, வெங்கடாஜலபதி விரதம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை நாகநாதனுக்கு விரதம், திங்கக்கிழமை சோம விரதம், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம், புதன்கிழமை போனவனுக்கு விரதம், வியாழக்கிழமை வந்தவனுக்கு விரதம். மதுரை முனியாண்டி, ஒரிஜினல் முனியாண்டி, இப்படி வந்து மாட்டிக்கிட்டனடா. யாரப்பா அந்த முனியாண்டி? சரோஜா, முதல்ல நீ வெளியே போ. எனக்கு இருக்கிற வரையில உன்னை கடிச்சாலும் கடிச்சிருவேன். என்ன நீ என்ன கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு பத்தாது. வாயை மூடு, பல்ல காட்டினது போதும். சரோஜா, சரோஜா, அதையா இருக்கும் கொண்டா. சரோஜா நெல்லு, அதையும் எடுத்துட்டு போற கொடு. இது டேப் ரெக்கார்டர்ப்பா. தெரியும் கொடு. நல்ல கதையே கெடுத்திய. இது என்ன வேலை தெரியுமா? விலையை பத்தி தான் கவலைப்படுறே தவிர நான் வந்திருக்க வேலையை பத்தி கவலைப்படுறியா? இதை நான் வாங்கிக்கிட்டேன்னு ஜெகநாத போய் சொல்லு. ஜெகநாதன் உன் தம்பி. நீ என்ன செய்வ? யாரோ சம்பாதிக்கிறாங்க, யாரோ அனுபவிக்கிறீங்க. யாரோ செஞ்ச தப்புக்கு நான் வந்து சுமக்கிறேன், அது மட்டும் நியாயமா? ராஜாங்கம், அத பத்தி எல்லாம் நீ பேசாத. உனக்கு டேப் ரெக்கார்டு தானே வேணும்? இந்த அப்படி அவன் ஆளும் தாடியும் வேட்டியும் சட்டையும் பரதேசி பரதேசி. சரோஜா, துணிக்கு சோப்பு போடுறியா? எப்படி தெரியுது? ஆமா, சோப்பு தான் போடுறேன். ஐயா, இது என்ன எப்படி சாயம் போகுது? உன் துணியாச்சே, அதான் பல்ல காட்டுது. சரோஜா, சரோஜா, என்னையா சொல்லி தொலை. நீ துணியை மட்டுமா கசக்குற? என் மனசையும் சேர்த்துல கசக்குற. மனச கசக்குறியே. ஒழுங்கா உள்ள போயிடு, இல்ல உன் உடம்பையும் சேர்த்து கசக்கி உதறி காய போட்டுடுவேன். வந்துட்டான் காலங்காத்தால காதல் கீதம் பாடிது. பெரிய கண்ணனுக்கு அண்ணன் பொறுக்கி பொறுக்கி. இவனுங்க எல்லாம் பெரிய மனுஷன் விட்டு பசங்க. பங்களாவில வேலை செய்யறதுனால பயமா இருக்கு. என்ன சரோஜா, இதுக்கு போய் கோச்சிக்கிற? மனசுல இருக்கிறத மறைக்காம சொன்ன, அது தப்பா? தப்பு இல்ல. என்ன மச்சான், மார்னிங் ஷோவா? இன்டர்வலோட முடிஞ்சு போச்சா?
அலையிறீங்களேடா. அருமையுள்ள மண்ண மணி கோரவ மாண்ட கதைய சொல்லி வார மக்களை போறேன். என்ன அது? என்ன மாடியில பாத்ரூம் இருக்கு, ஷவர் இருக்கு, ஷவர் பாத் எடுக்கலையா? எனக்கு கிணறு பார்த்தா பிடிக்கும். இப்படி ஊத்தி ஊத்தி குளிச்சே பழகி போச்சு. அதுக்குன்னு இவ்வளவு நேரமா? நானும் சீக்கிரம் குளிச்சு முடிச்சலான்னு தான் பாக்குறேன், முடியலையே. ஏன்? ஜெயில எல்லாம் வார்டன் பக்கத்துல நின்னுட்டு ஆச்சா ஆச்சான்னு குரல் கொடுப்பாரு. நாங்களும் அவசர அவசரமா குளிச்சிருவோம். இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஒண்ணு சரியா? என்ன? அப்படி தூரமா நின்னுகிட்டு ஆச்சா ஆச்சான்னு 2 குரல் கொடு குளிச்சிடுறேன். ஆச்சா ஆச்சா. சரியான பேய் குட்டி மாதிரி இருக்கு. ஆச்சா ஆச்சா ஆச்சா. சீக்கிரம். மச்சான் வத்தி விட்டு விடு மச்சான். இது என்ன வெத்தலை பாக்கடையா? என் ரூம்க்கே வந்த, முதல்ல வெளியே போ. மச்சான் மலை ஏறி போனாலும் மச்சின தெய்வ தேவைன்னு சொல்லுவாங்க, பார்த்து பேசு. உன்னை கடைசி தடவையா வான் பண்றேன், மச்சாங்கிற வார்த்தையை முதல்ல நிறுத்து. அது என்னமோ தெரியல மச்சான், என்னை அறியாம உன்னை பார்த்தோன்னே அந்த வார்த்தை வந்துருது. ஏய், அதை எடுக்காத, அது மருந்து பாட்டில். நாட்டு மருந்தா சீம மருந்தா எனக்கு தெரியும் மச்சான். மச்சான் செட்டப்பா தான் இருக்காரு. இந்த பாரு, ஒழுங்கா படி. நீ நல்லா படிச்சா தானே மச்சான் நம்ம குடும்பத்துக்கு பெருமை. படி படி. வருது மச்சான், அப்பப்ப நம்மளையும் செட்டப்பா கழிச்சுக்க. இல்லடா, காலேஜ் போல போக போறது இல்ல. ஏண்டா? நான் நல்லா படிச்சாதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமையா. உண்மைதானே? சொன்னது யார் தெரியுமா? உங்க ஃபோர்ட்நைட் மாப்பிள. ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்கப்பா. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ரவுடி பையல வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்க கூடாது. அவன் பெரிய பொறுக்கிப்பா. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன் அப்படியே ஊதிடுவேன். மச்சான் ஊதுரா பாப்போம். உண்மையிலேயே நீ ஆம்பளை சிங்கமா இருந்தா முதல்ல அங்க ஊது, அப்புறம் இங்க ஊது. ஊதுரா ஊதுரா ஊது. ஊதி தொலைண்டா. நீங்க பெரிய மனுஷன், நான் பொறுக்கியா? பார்த்தேன் மச்சான், நானும் மார்னிங் ஷோ பார்த்தேன். பயப்படாத, நல்லா படி. நைட் ஷோவே பார்க்கலாம். உன் மகனுக்கு புத்தி சொல்லுவா தர. மார்னிங் ஷோங்கிறான், நைட் ஷோங்கிறான், ஒண்ணுமே புரியலையே.